வணக்கம். அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன வருது? ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு டேபிளுக்கு பின்னால உட்கார்ந்திருக்கிற ஒருத்தரா? ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். ஆனா இலங்கையோட நிர்வாகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி ஒரு நகரத்தோட சென்டர்ல இல்ல, உங்க தெருமுனையில உங்க கிராமத்திலேயே இருக்கார். கரெக்ட். பரம்பரையா அதிகாரம் செஞ்ச ஒரு கிராம தலைவர் அப்படிங்கிற நிலை மாறி இன்னைக்கு மக்களோட முதல் நண்பனா, முதல் தொடர்பு புள்ளியா இருக்கிற கிராம உத்தியோகத்தர் அமைப்போட கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இந்த கதை வெறும் ஒரு பதவியோட பெயர் மாற்றம் பத்தினது இல்ல. ஓஹோ. இது ஒரு நாட்டோட நிர்வாகம் எப்படி அதோட வேர்களை நோக்கி, அதாவது மக்களை நோக்கி நகர முயற்சி செஞ்சதுங்கிறதோட கதை. சுவாரஸ்யமா இருக்கு. காலனித்துவ காலத்தோட இறுக்கமான பிடியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட சவால்கள் வரைக்கும் இந்த அமைப்பு கடந்து வந்த பாதை இலங்கையோட சமூக பயணத்தையே நமக்கு காட்டுது. கேட்கவே நல்லா இருக்கு. சரி, அப்போ இந்த கதையை நாம அதோட தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1948க்கு முன்னாடி இந்த கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? விதானை, ஆரச்சி, முகந்திரம் அப்படின்னு சில பேர்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த பேர்களே ஒரு மாதிரியான அதிகாரத்தையும் ஒரு பாரம்பரியத்தையும் காட்டுற மாதிரி இல்லையா? நிச்சயமா. அந்த பெயர்கள் வெறும் பட்டங்கள் அல்ல, அவை ஒரு அதிகார மையத்தோட அடையாளங்கள். அப்படியா? போர்த்துகீசியர், டச்சுக்காரங்க, பிரிட்டிஷாரன்னு ஒவ்வொரு காலனித்துவ ஆட்சியிலையும் இந்த அமைப்பு அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி வளைக்கப்பட்டுச்சு. ஆனா அதோட அடிப்படை தன்மை ஒண்ணுதான். அது என்ன? அதிகாரம் மேலிருந்து கீழே திணிக்கப்பட்டது, கீழே இருந்து மேல எழவே இல்லை. சரி, அப்போ அவங்களோட முக்கிய வேலை என்னவா இருந்துச்சு? அவங்களோட முக்கிய வேலை வரி வசூல் பண்ணி மேலிடத்துக்கு கொடுக்கறது, அப்புறம் கிராமத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம பாத்துக்கிறது. சொல்லப்போனா ஆட்சியாளர்களோட உள்ளூர் முகவர்களா செயல்பட்டாங்க. அப்படியானால் இந்த பதவிகளுக்கு எப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க? தகுதியோட அடிப்படையிலா? அங்கதாங்க இந்த அமைப்போட மிகப்பெரிய பலவீனமே இருந்துச்சு. ஓ, அப்படியா? தகுதியை விட பரம்பரை அதுதான் முக்கியமா இருந்துச்சு. பரம்பரையா? ஆமா, இது ஒரு குடும்ப தொழில் மாதிரி. அப்பா கிராம தலைவரா இருந்தா மகனுக்கு அந்த பதவி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒரு நிமிஷம், அப்படி என்றால் இது ஒரு ஜனநாயக அமைப்பே இல்லையா? இல்லவே இல்ல. ஒரு சாதாரண கிராமவாசிக்கு அந்த நிர்வாகத்துல எந்த பங்கும் இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசரை போல இல்லையா செயல்படுது? நீங்க சொல்றது முற்றிலும் சரி. அது ஒரு ஜனநாயக அமைப்பே இல்ல. வெளிப்படைத்தன்மை சுத்தமா கிடையாது. கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கு இல்ல. திறமையான ஒருத்தர், ஆனா சரியான குடும்ப பின்னணி இல்லாதவர் ஒருபோதும் அந்த பதவிக்கு வர முடியாது. இதனால் என்ன ஆச்சு? அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சு அது சில சமயங்கள்ல தவறாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. சாதாரண குடிமகனோட பார்வையில அரசாங்கம் அப்படிங்கிறது அணுக முடியாத, தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்னா இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு இறுகி போன அமைப்பு இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இதை எப்படி மாத்தினாங்க? இது ஒரு பெரிய அரசியல் சவாலா இருந்திருக்குமே. மிக பெரிய சவால். ஆனா 1960கள்ல ஒரு புரட்சிகரமான மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன அது? அரசாங்கம் அந்த பரம்பரை முறைய முற்றிலுமாக ஒழிச்சு கிராம சேவகர் அப்படின்னு ஒரு புதிய அமைப்பை அறிமுகப்படுத்தியது. கிராம சேவகர்? ஆமா, இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல, இது ஒரு தத்துவார்த்த மாற்றம். ஆட்சியாளர் என்ற இடத்திலிருந்து சேவகர் என்ற இடத்துக்கு நிர்வாகம் மாறுச்சு. கிராம சேவகர், வில்லேஜ் சர்வன்ட், இந்த வார்த்தையே ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குது. அப்போ நடைமுறையில ஒரு சாமானியனுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? அது ஒரு நல்ல கேள்வி. உதாரணமா, எனக்கு ஒரு வசிப்பிடச் சான்றிதழ் வேணும்னா பழைய விதானை கிட்ட போறதுக்கும் புதிய கிராம சேவகர்கிட்ட போறதுக்கும் என்ன வித்தியாசம்? அருமையான கேள்வி. பழைய முறையில விதானை உங்களுக்கு உதவலாம் இல்ல உதவாமலும் போகலாம். அது அவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பங்களை பொறுத்தது. அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆமா, ஆனா கிராம சேவகர் அப்படிங்கிறவர் ஒரு அரசாங்க ஊழியர். உங்களுக்கு சேவை செய்யறது அவரோட கடமை. சரி. அவர் அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டவர், பயிற்சி பெற்றவர், அப்புறம் கல்வி தகுதியோட அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முக்கியமா அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அப்போ அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலம் அப்போதான் முதன்முறையா உருவாச்சு. மிகச் சரியா சொன்னீங்க, அப்போதான் உருவாச்சு. அப்படியானால் திறமையுள்ள யார் வேணுமாலும் இந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற நிலை உருவானது. இது நிர்வாகத்தோட முகத்தையே மாத்திருக்கும். ஆமா, அதிகாரம் பரவலாக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அரசாங்க பிரதிநிதி கிடைச்சார். இதுதான் அடிமட்ட ஜனநாயகம் என்பது. கரெக்ட்.
அது வரைக்கும் மாவட்ட தலைநகரத்துக்கு போக வேண்டியிருந்த பல தேவைகளுக்கு இப்போ மக்கள் தன்னோட கிராமத்திலேயே ஒரு தீர்வை காண முடிஞ்சது. இது நிர்வாகத்தை மக்கள் சிநேகமானதாக மாத்தின முதல் படி. ஆமா, அரசாங்கம் நமக்கானது என்ற எண்ணத்தை மக்கள் மனசுல விதைச்ச ஒரு முக்கியமான சீர்திருத்தம் இது. சரி, கிராம சேவகர் என்ற அமைப்பு நல்லதானே இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா 1992 மறுபடியும் ஒரு பேர் மாற்றம். ஆமா, கிராம சேவகர்ங்கிறது கிராம உத்தியோகத்தர், அதாவது கிராம நிலதாரி அல்லது வில்லேஜ் ஆபீசர்னு மாத்தினாங்க. ஆமா, சேவகர் என்பதை விட உத்தியோகத்தர்ங்கிறது இன்னும் அதிகாரமா துணிக்குதே. இதுக்கு பின்னால என்ன காரணம்? உங்களுக்கு வெறும் பணிவு மட்டும் போதாது, அதிகாரமும் தேவைப்பட்டுச்சு. ஓஹோ. உத்தியோகத்தர் அல்லது நிலதாரிங்கிற சொல் அந்த பதவிக்கு ஒரு தொழில்முறை அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இவர் வெறும் சேவகர் இல்ல, இவர் சட்டப்பூர்வமான கடமைகளையும் பொறுப்புகளையும் கொண்ட ஒரு அதிகாரி அப்படிங்கறதை இது தெளிவுபடுத்தியது. புரியுது. அதாவது அவரோட கையெழுத்துக்கும் அவரோட முடிவுகளுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான வலுவை இது கொடுத்துச்சு. ஆமா, கொழம்புல இருக்கிற ஒரு கிராம உத்தியோகத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் மட்டக்களப்புல இருக்கிற ஒருத்தருக்கும் இருக்குன்னு நாடு முழுக்க ஒரு தரப்படுத்தப்பட்ட அமைப்பு உருவாக்குச்சு. மிகச்சரி. இது பொதுமக்களோட பார்வையிலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி? ஒரு சேவகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கும் ஒரு உத்தியோகத்தர்கிட்ட விண்ணப்பம் செய்யறதுக்கும் உளவியல் ரீதியான ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்கு. இது அந்த பதவிக்கு ஒரு புதிய மரியாதையையும் அந்தஸ்தையும் கொடுத்துச்சு. அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு நிர்வாக ரீதியான அங்கீகாரம் கிடைச்சது. சரி, இந்த உத்தியோகத்தரோட வேலைகள் தான் என்ன? நான் இந்த ஆய்வு குறிப்புகளை பார்த்தப்போ ஆச்சரியப்பட்டேன். இது வெறும் சர்டிபிகேட் கொடுக்கற வேலை மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இவங்களோட பொறுப்புகள் ஒரு பெரிய பட்டியலாவே இருக்கு. ஆமாம், மக்களோட அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச வேலை அது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர வசிப்பிடச் சான்றிதழ், ஒருத்தர் வேலைக்கு அப்ளை பண்ண வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண பிறப்புச் சான்றிதழ் நகல் உறுதிப்படுத்துதல். இப்படி ஒரு மனுஷனோட பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயும் உங்களோட சேவை தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை சரிபார்க்கிறது, ஒரு கிராமத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு, எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க, குழந்தைகள் முதியவர்கள் எத்தனை பேருன்னு மக்கள் தொகை பதிவேடுகளை பராமரிக்கிறது இவங்களோட கடமை. ஆமா, ஒரு நாட்டோட திட்டமிடலுக்கே இந்த டேட்டா தானே அடிப்படை. கரெக்ட். தேர்தல் காலங்கள்ல வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுலே உதவுறது இவங்க தான். நீங்க சொல்றது எல்லாமே நிர்வாக பணிகள். ஆனா அதையும் தாண்டி அவங்களோட பங்கு மிக முக்கியமானது. எப்படி? உதாரணமா, சமுர்த்தி மாதிரி அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் சரியான ஆட்களை போய் சேரணும். ஆமா, ஒரு கிராமத்துல யாருக்கு உண்மையிலே உதவி தேவைங்கிறத ஏசி ரூம்ல இருக்கிற ஒரு உயரதிகாரியை விட அந்த மக்களோட வாழ்ற கிராம உத்தியோகத்தரால தான் துல்லியமா சொல்ல முடியும். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். தகுதியான பயனாளிகளை அடையாளம் காண்பதுல இவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. அப்போ ஒரு நிர்வாகியா மட்டுமில்லாம ஒரு சமூக நல பணியாளராகவும் அங்க செயல்பட வேண்டியிருக்கு. நிச்சயமா. குறிப்புகள்ல வெள்ளம், மண் சரிவு மாதிரி இயற்கை அனர்த்தங்களப்போ இவங்களோட பங்களிப்பு பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு பேரிடர் நடக்கும்போது அரசாங்கத்தோட முதல் முகம் இவங்க தான். சரி. பாதிக்கப்பட்ட மக்களை அடையாளம் காண்பது, அவங்களுக்கு தேவையான உடனடி நிவாரண பொருட்களை ஒருங்கிணைக்கிறது, சேத விவரங்களை சேகரிச்சு மேலிடத்துக்கு அனுப்புறதுன்னு அவசர காலங்கள்ல இவங்க முன்னாடி நின்னு செயல்படுவாங்க. ஒரு குடும்பம் தன்னோட வீட்டு இழந்திருந்தா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு உதவி கிடைக்க முதல் படியா இருக்கிறது கிராம உத்தியோகத்தரோட ரிப்போர்ட் தான். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா அவங்க அரசாங்கத்தோட காதுகளாகவும் கண்களாகவும் கைகளாகவும் அடிமட்டத்துல செயல்படுறாங்க. இவ்வளவு வேலைகளையும் ஒருத்தரே செய்யறது ஆச்சரியமா இருக்கு. இந்த டிஜிட்டல் யுகத்துல டெக்னாலஜி உங்களோட வேலைப்புழுவை குறைச்சிருக்கா இல்ல அதிகப்படுத்தி இருக்கா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. டெக்னாலஜி 2 விதமாவும் செயல்பட்டிருக்கு. சொல்லுங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை பதிவேடுகளை கம்ப்யூட்டர்ல ஏத்துறது, பிரதேச செயலக அலுவலகங்களோட ஆன்லைன்ல தொடர்பு கொள்றது, இதெல்லாம் நிர்வாகத்தை வேகப்படுத்தி இருக்கு. பேப்பர் வேலைகள் குறைஞ்சிருக்கு. ஆனா மறுபக்கம் அது புதிய சவால்களை உருவாக்கியிருக்கு. பல கிராமப்புறங்கள்ல போதுமான இன்டர்நெட் வசதியோ கம்ப்யூட்டர் வசதியோ இருக்காது. அப்படி இருந்தாலும் டெக்னாலஜி ட்ரைனிங் எல்லாருக்கும் போதுமானதா இல்ல. அதனால அவங்க பழைய பேப்பர் ரெக்கார்டையும் பார்த்துக்கணும், அதே நேரத்துல புதிய டிஜிட்டல் முறைக்கும் தங்களை பழக்கப்படுத்திக்கணும். இது அவங்களோட வேலைப்பளுவை டபுள் ஆக்குது. ஆமா, மக்கள் இப்போ எல்லாம் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா டெக்னாலஜி குறைபாடுகளால இவங்களால அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம போகும்போது மக்கள் ஏமாற்றம் அடைறாங்க. ஆக இன்னைக்கு நாம பார்க்கிற கிராம உத்தியோகஸ்தர் அரசாங்கத்தை அணுக விரும்புற ஒரு குடிமகனோட முதல் மற்றும் மிக முக்கியமான தொடர்பு புள்ளி. கரெக்ட். அவர்தான் உள்ளூர்ல அரசாங்கத்தோட முகம் மட்டும் இல்ல,
நம்பிக்கையும் கூட. மக்களுக்கு அவரை தெரியும், அவருக்கு மக்களை தெரியும். இந்த தனிப்பட்ட தொடர்பு தான் இந்த அமைப்போட மிகப்பெரிய பலம். எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய நகரத்துல இருக்கிற அரசு அலுவலகத்துல நாம ஒரு அதிகாரிய ஒரு நம்பரா தான் பார்ப்போம். ஆனா கிராம உத்தியோகத்திற்கு நாம யாரு, நம்ம குடும்பம் என்ன, நம்மளோட பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த மனித தொடர்பு தான் பல சிக்கல்களுக்கு எளிதா தீர்வு காண உதவுது. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியில் இருக்கிறவங்க நிச்சயம் பல சவால்களை சந்திப்பாங்க. இந்த ஆய்வு குறிப்புகளும் அதை பத்தி பேசுது. ஆமா, வேலைப்பழு ஒரு முக்கிய பிரச்சனையா தெரியுது. ஆமா, வேலைப்பழுதான் முதல் சவால். நாம பேசின பொறுப்புகளை பார்த்தாலே அது புரியும். ஒரு பிரிவுல சில நேரங்கள்ல 5000 6000 மக்கள் இருப்பாங்க. அவ்வளோ பேரா? ஆமா, அத்தனை பேரோட தேவைகளையும் ஒருத்தரே கவனிக்கிறதுங்கிறது சுலபம் அல்ல. பல ஆபீஸ்ல ஒரு உதவியாளர் கூட இல்லாம கிராம உத்தியோகத்தரே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. வரையறுக்கப்பட்ட சம்பளம், குறைவான வசதிகள்னு பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. பொதுமக்களோட எதிர்பார்ப்புகளும் ஒரு சவாலா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. டெக்னாலஜி வளர்ந்துட்டதால சேவைகள் உடனே கிடைக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆமா. ஆனா நிர்வாக கட்டமைப்போட வேகமும் கிராம உத்தியோகத்தரோட வேலை பளுவும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தடையா இருக்கலாம். ஒரு சர்டிபிகேட் லேட் ஆனா மக்கள் கோவப்படுவாங்க. ஆனா அந்த தாமதத்துக்கு பின்னால இருக்கிற நிர்வாக காரணங்களோ இல்ல அவரோட வேலை பழுவோ பலருக்கும் தெரியறதில்ல. சரியா சொன்னீங்க. இந்த சவால்களுக்கு மத்தியிலயும் அவங்க உள்ளூர் நிர்வாகத்தோட முதுகெலும்பா தொடர்ந்து செயல்படுறாங்க என்பதுதான் நிதர்சனம். அப்படியானால் நம்ம பார்த்த இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா இலங்கையோட கிராம நிர்வாகம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கு. ஆமா, அதிகாரம் சில குடும்பங்களோட கையில குவிஞ்சிருந்த ஒரு பரம்பரை அமைப்பிலிருந்து இன்னைக்கு மக்களோட தேவைகளை நேரடியா பூர்த்தி செய்யற ஒரு நவீன ஜனநாயக அமைப்பா பரிணமிச்சிருக்கு. இது அதிகார பரவலாக்கத்தோட ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, இது வெறும் நிர்வாக அமைப்பு மட்டும் அல்ல, இது அடிமட்ட அளவுல நேரடி மக்கள் சேவையையும் உள்ளூர் வளர்ச்சியையும் பிரதிபலிக்குது. மக்களோட பங்களிப்போட அவங்களோட தேவைகளை அறிந்து அதுக்கேத்த மாதிரி செயல்படுற ஒரு அமைப்பு இது. பல குறைகள், சவால்கள் இருந்தாலும் இன்னைக்கும் இலங்கையோட நிர்வாக கட்டமைப்புல இது ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத நிறுவனமா தொடருது. இந்த விரிவான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. டெக்னாலஜி வளர்ந்து மக்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டு வர்ற இந்த காலகட்டத்துல ஒரு எதிர்கால கிராம உத்தியோகஸ்தர் எப்படி இருக்கணும்? நல்ல கேள்வி. அவர் ஒரு நிர்வாகியா மட்டும் இருந்தா போதுமா, இல்ல தரவுகளை பகுப்பாய்வு செய்யற ஒரு டேட்டா அனலிஸ்டா, மக்களோட தேவைகளை ஒருங்கிணைக்கிற ஒரு கம்யூனிட்டி மேனேஜரா, இல்ல டெக்னாலஜில தேர்ந்த ஒருத்தரா மாறணுமா? ஒருத்தரால இந்த எல்லா வேடங்களையும் ஏற்க முடியுமா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.